அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு பயாலஜி அப்படின்ற சப்ஜெக்ட்ல எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மனித நோய்கள், ஹியூமன் டிசீஸை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மனித நோய்களை நம்ம இரண்டு விதமா பிரிக்கப்படுது. அதாவது ஒரு குழந்தை பிறந்த அந்த பிறக்கும் தருவாயிலே நோயுடன் கூடி பிறக்கக்கூடிய அந்த குறைபாடை பெறப்பட்ட நோய்கள், அதுக்கடுத்து பிறவி நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுல அந்த குழந்தைய எந்த கேட்டகரியில் நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா பிறவி நோய்கள். அப்போ மனித நோய்கள், பிறவி நோய்கள், கன்ஜங்ஷனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இரண்டாவதா பெறப்பட்ட நோய்கள், அக்வயர்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. பெறப்பட்ட நோய்கள் அப்படின்னா அந்த குழந்தை பிறந்து நல்ல முறையில வளர்ந்துருக்கும், சுற்றுப்புற சூழலினாலோ இல்ல உணவினுடைய மாறுபாடுகள் இல்ல அதனுடைய பழக்க வழக்கங்களாலோ இல்ல தொற்று நோய்களாலோ அந்த நபருக்கு, நல்லா இருந்த நபருக்கு அதுக்கடுத்து பெறக்கூடிய நோய்களை அக்யூர் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுதான் என்னென்னலாம் இந்த அக்யூர் டிசீஸ்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, முதலாவதா நோய் தொற்று, இன்ஃபெக்ஷியஸ் வரும். இரண்டாவதா குறைபாடுகள். இப்ப குறைபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விட்டமின் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து புரத குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், மரஸ்மஸ், குவாஷர்கள். விட்டமின் குறைபாடு அப்படின்னா விட்டமின் ஏ, நிக்டோலேபியா, இது மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சீரோப்தால்மியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டமின் ஏயால் ஏற்படக்கூடிய நோய்கள், விட்டமின் டி, சி, அது மாதிரி அதான் நீரில் கரையும் விட்டமின், கொழுப்பில் கரையும் விட்டமின், இதனால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்றது, இதனை எல்லாத்தையும் ஒருங்கே சேர்த்த ஒரு குறைபாடை தான் குறைபாட்டு நோய்கள் அப்படின்றதுல நம்ம வகைப்படுத்துறோம், டிஃபிஷியன்சி அப்படின்ட்டு. அதுக்கடுத்து மூன்றாவதா ஒவ்வாமை, அலர்ஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ஒவ்வாமை அப்படின்னா பரவலா நமக்கு தெரிஞ்சக்கூடியது என்ன அப்படின்னா, எதனாவது ஒரு ஒத்துக்காத ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்முடைய உடல்ல டச் ஆகோ, இல்ல நமக்கு உணவுல எதனா குறைபாடு, இல்லைன்னா நம்ம சரியா சாப்பிடல அப்படின்னும் பொழுது, இல்ல அந்த உணவு நமக்கு ஒத்துக்கல அப்படின்னும் பொழுது நமக்கு நம்மளுடைய உடல்ல ஒரு சிம்டம்ஸா காட்டக்கூடியது. அது முகத்துல பார்க்கும்போது பிம்பிள்ஸ் மாதிரி ஏற்படலாம், இல்ல ரேஷஸ் மாதிரி ஏற்படலாம், இல்ல ஒரு சிலருக்கு வாமிட்டேஷன் இருக்கலாம். இது மாதிரி நிறைய காரணங்கள், நிறைய விதமான சிம்டம்ஸை கொண்டதுதான் இந்த ஒவ்வாமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து உடல் உறுப்பு பாதிப்புகள். சரிங்களா, இந்த நான்காவதா சொல்லக்கூடியது உடல் உறுப்பு பாதிப்புகள். அது என்ன உடல் உறுப்பு பாதிப்புகள் அப்படின்னா, ஆரோக்கியமாக இருந்தவரின் உடல் சில காலத்திற்கு பிறகு உணவின் மாற்றத்தாலோ இல்ல அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையினுடைய மாற்றத்தாலோ, கிட்னியோ இல்ல உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபெயிலர் ஆகிறதோ, இல்ல சரியா செயல்படாத போகிறதோ, இது மாதிரியான எல்லா காரணம், இதயம் தொடர்பான நோய்கள் கணையம் தொடர்பானது, மூளை தொடர்பானது, இன்டெஸ்டைன் அதாவது குடலை தொடர்பானது, இது பத்தி எல்லாமே இந்த நோயில் அடங்கிடும், உடல் உறுப்பு நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இருந்து நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிறவி நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டோம், பெறப்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையாகவும், அந்த பெறப்பட்ட நோய்கள் கிட்டத்தட்ட 4 வகைகளாகவும் வகைப்படுத்தப்படுகிறது. அது என்னென்ன? கீழ்கண்டவற்றில் பெறப்பட்ட நோய்களில் அல்லாதவற்றை எழுதுக, இல்லைன்னா தேர்ந்தெடுக்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் அமையலாம். அப்ப இந்த 4மே நமக்கு தெரியணும். இல்லைன்னா இந்த 3த்தையும் கொடுத்துட்டு இவை அனைத்தும் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது பெறப்பட்ட நோய்களை மட்டும் நம்ம தனியா பிரிச்சு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, பிறவி நோய்களை பத்தின அந்த தெளிவு நமக்கு தெளிவா இருக்கு. இந்த பெறப்பட்ட நோய்களை மீண்டும் 2 வகைப்பாடுகளா நம்ம வகைப்படுத்துறோம். பெறப்பட்ட நோய்கள் என்னென்ன பெறப்பட்ட நோய்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த நோயில கம்யூனிகபிள் டிசீஸ், ஒருவருக்கு ஒரு நோய் தொற்று ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா அந்த நோய் மற்றவருக்கு பரவக்கூடியதாக இருக்கலாம் அல்லது பரவா வண்ணமாகவும் இருக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில பரவா நோய், பரவும் நோய், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா இதை நம்ம வகைப்படுத்துறோம். முதற்கட்டமா பரவும் நோய்களை நம்ம பார்த்துடலாம். ஏன்னா கொஷின் ஏரியா இதுதான், பரவும் நோய்கள் இருந்துதான்
இதுவரையும் கேட்கப்பட்ட வினாக்கள்ல பெருவாரியான வினாக்கள் இதிலிருந்து அதிகப்படியா இடம்பெற்றிருக்கு. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா இந்த வைரஸால் பாக்டீரியாவால் பரவக்கூடிய நோய்கள், நோய் தொற்று காரணிகள், அதனுடைய அறிகுறிகள், என்ன தடுப்பூசியால் அதை குணமாக்கலாம் இப்படின்றதனுடைய தகவல்களின் அடிப்படையில தேர்வுல இதிலிருந்து கொஷின் அதிகப்படியா இடம்பெற்றிருக்கு அப்படின்றது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்றது பாக்டீரியாவால் பரவக்கூடிய நோயா இருக்கும். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது வைரஸால் பரவக்கூடிய நோயா இருக்கலாம், புரோட்டோசோவால பரவக்கூடிய நோயா இருக்கலாம், பூஞ்சை ஃபங்கையால் பரவக்கூடிய நோயா இருக்கலாம், இல்ல உருளை புழுக்கள், சரிங்களா, ஹெல்மந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய உருளை புழுக்களால பரவக்கூடிய நோய்கள். கிட்டத்தட்ட 5 விதமான நோய்கள் ரொம்ப குறிப்பா வகைப்படுத்தப்படுகிறது இந்த பரவும் நோய்கள்ல. பரவா நோய்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பரவா நோய்கள் 2 வகையா வகைப்படுத்தப்படுகிறது. என்னென்ன வகைப்பாடுகளா அதை நம்ம வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னது போலதான் டிஃபிஷியன்சி எல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கம்பல்சரி பரவாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குறைபாட்டு நோய்கள் எக்காரணத்தை கொண்டும் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவாது. அதான் விட்டமின் சார்ந்த நோய்கள், அது நீரில் கரையும் விட்டமின், கொழுப்பில் கரையும் விட்டமின், இதனை சார்ந்து இருக்கக்கூடிய குறைபாடுகள் எதுவுமே ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. இந்த புரத குறைபாட்டு நோய்களை பொறுத்த வரையில 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு மரஸ்மஸ், இன்னொன்னு குவாஷியர்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த குவாஷியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல இருந்து கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது குவாஷியர்கர் அப்படின்றது எந்த வயதுக்குட்பட்ட குழந்தையை தாக்கும், மரஸ்மஸ் எத்தகைய வயதுக்குட்பட்ட குழந்தையை தாக்கும் அப்படின்றது கொஞ்சம் மற்ற அந்த அறிகுறிகள், புரத குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள், இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களை கூட்டி கேட்டா கூட எளிமையா சொல்லிடுவாங்க. ஸோ அந்த எளிமைய அளவுக்கு இந்த காலகட்டத்துல கொஸ்டின் அமையிறது ரொம்ப சந்தேகக்குரியது. ஸோ அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். அப்ப குவாஷியர்கள், மரஸ்மஸ், இந்த குவாஷியர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 முதல் 5 வயதுக்குட்பட்ட, சரிங்களா, அந்த 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தான் இது தாக்கும். அப்ப மரஸ்மஸ் அப்படின்றது 1 வயதுக்குட்பட்ட குழந்தை, அண்டர் 1 ஏஜ், அந்த 1 வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிலோ 1 ஏஜுக்கு உள்ள இருக்கக்கூடியதுதான் இந்த குழந்தைய தாக்கும். மற்றபடி பார்க்கும்போது இந்த குவாஷர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். அப்ப குவாஷர்கள் அப்படின்னா நம்ம என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம், குவாஷியர்கர் அப்படின்னா குழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, குழு. அதுக்கடுத்து பார்க்கும்போது இன்னொரு ஷார்ட்கட் என்ன, அதே கூல வரக்கூடியது குண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்ப குண்டு ஊசி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, சரிங்களா, இப்ப ஹேண்ட் கூட குண்டு குண்டா அழகா இருக்குன்ற மாதிரி. ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ குழு அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1 இருந்து 5 நபராவது இருக்கணும். ஒரு வாட்ஸ்அப் குரூப்னா கூட ஒரு 5 பேரா, ஃபேமிலி குரூப்னா ஒரு 5 பேராவது இருக்கணும். அப்போ 1 இருந்து 5. குண்டு அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தை உப்பிய வயிறும், அதுக்கடுத்து முகம், கை கால்கள் வீக்கம் இது இருக்கும் அப்படின்றதான் அதனுடைய அறிகுறி. மறக்காம இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஷார்ட்கட். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது மரஸ்மஸ் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய, நேரெதிரா இருக்கக்கூடியது என்ன, அது குண்டா இருக்குதுன்னா இது அப்படியே எலும்பின் மீது தோல் பொருத்தப்பட்ட உடல் அமைப்புகளுடைய ஒரு அறிகுறிகளுடன் கூடியதான் இந்த மரஸ்மஸ் அப்படின்னு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை பத்தி நம்ம பார்த்தாச்சு, விட்டமின்ஸை பத்தி பார்த்தாச்சு, புரதத்தை பத்தி நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இந்த உடல் உறுப்புகள் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் அது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதயம் சம்பந்தமான நோயா இருக்கலாம். இதயத்துல அது ஒரு தனி பிரிவே இருக்கு, கார்டியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதயம் ஒவ்வொரு அதுல இருக்கக்கூடிய 4 சேம்பர்ல எதுனா ஃபால்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா இதயத்துல பார்க்கும்போது எதுனா கொலஸ்ட்ராலா இருக்கலாம், இதயத்துல அடைப்பா இருக்கலாம், அதுல இருக்கக்கூடிய தமனி, சிரை அப்படின்னு சொல்லக்கூடியதுல இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக்சுவலா அந்த இன்டர்னல் ஆர்கன்ல இதயத்துல என்னெல்லாம் குறைகள் இருக்கோ அது எல்லாம் இந்த டைப்ல வந்துடும். மூளை தொடர்பான மூளையில பார்க்கும்பொழுது பெருமூளை, சிறுமூளை, நடுமூளை, அதடுத்து மூளையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, முகுலம், இது மாதிரி அந்த குறைபாட்டுல எதனா ஏற்படுதா அப்படின்றது அதை பத்தி நம்ம படிக்கக்கூடியது. செரிமான மண்டலம் அப்படிதான், சிறுகுடல், பெருங்குடல், அதுக்கடுத்து பார்க்கும்போது இரைப்பை, அதுல இருக்கக்கூடிய அமிலங்கள், ஹைட்ரோகுளோரிக் அமிலங்கள், நொதி, இது எல்லாத்துலயும் எதனா ஒரு குறைபாடு ஏற்படக்கூடியதா இருக்கும். நுரையீரல்,
நுரையீரல் பார்க்கும் பொழுது அதிகமா பாதிக்கப்படுறது நம்ம புகைப்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை தொடர்பான மற்றவர்கள் புகைப்பதாலும் அதை சுவாசிக்கும் போது ஏற்படும் அப்படின்றது. அதுக்கடுத்து பார்க்கும்போது சிறுநீரகங்கள் அதிகமா தண்ணி குடிக்காத பட்சத்துல இப்ப இயல்பாவே பார்க்கும் பொழுது கிட்னி ஸ்டோன், அதாவது சிறுநீரக கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது, அது வந்து நம்ம எஸ்கிரேட்டரி சிஸ்டத்துல அதை சரியான முறையில நம்ம உணவு பழக்கங்கள் சரியில்லாத பொழுது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கிட்னியினுடைய அந்த சிறுநீரகத்தின் செயல்திறன் அலகு நெப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். அதுக்கடுத்து பார்க்கும்போது கண்ணுல நிறைய குறைபாடுகள் வருது. விட்டமின் குறைபாடு வர்றது அப்போ கண்ணா சார், விட்டமின் ஏ வந்து விட்டமின் ஏக்கு வந்து நம்ம ரெட்டினால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒண்ணு நிக்டோலேபியா, இன்னொன்னு சீரோப்தால்மியான்னு சொல்றோம். அப்ப கண்ணில் ஏற்படக்கூடிய குறை, அதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கண்ணில் எதனா பாதிப்பால் ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்லாம் ஏற்படக்கூடியது, விழித்திரையில் எதனா ஃபால்ட் ஏற்படக்கூடியது, இது எல்லாம் கண்ணை தொடர்பானது. ஸோ இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. உடல் உறுப்புகள் சம்பந்தமான அந்த கோளாறுகள் ஏற்படக்கூடியதுதான். அப்போ உடல் உறுப்புகள் சார்ந்து 6 வகையான குறைபாடுகள் ஏற்படும். குறைபாடு அதாவது டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுல கிட்டத்தட்ட 2 விதமான விட்டமின் சார்ந்ததும் அதுக்கடுத்து பார்க்கும்போது புரதத்தை சார்ந்ததுமாக காணப்படுது. இது எல்லாமே கிட்டத்தட்ட 6 வகையானதும் இந்த 2 வகையும் சேர்த்து நான் கம்யூனிகபிள், பரவாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றத்தை பத்தின விளக்கங்களை நம்ம 1 by 1 பார்க்க போறோம். பாக்டீரியானா என்ன, வைரஸ்னா என்ன, இப்போ இதுதான் நமக்கு ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஏரியாவும் இதுதான். இதை பத்தி நம்ம தெளிவா பார்த்துட்டோம்னா முடிஞ்சது. இப்போ மனிதர்கள் காணப்படக்கூடிய பரவும் நோய்களை பத்தி மட்டும் எடுத்துக்கிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது போலதான், என்னது இதுல பரவும் நோயின்னு சொல்றது இல்லைங்களா, இத 1 by 1 நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். என்ன பரவும் நோய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, மனிதர்கள் காணப்படக்கூடிய பரவும் நோய்களை கிட்டத்தட்ட 5 வகையா நம்ம பிரிக்கலாம். தேர்வு கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடியதுல 5 வகையை பிரிக்கலாம். அதுல பார்க்கும்பொழுது பாக்டீரியல் டிசீஸ், பாக்டீரியா நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். வைரஸ் நோய், வைரல் டிசீஸ், ஃபங்கல் டிசீஸ், அதை எடுத்து பார்க்கும்போது புரோட்டோசோவா டிசீஸ், புழுவின நோய்கள், சரிங்களா. இந்த ஹெல்மின்திக் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. கிட்டத்தட்ட இந்த 5 வகையான வகைப்பாடுகள்ல நம்ம ஒன்றன் பின் ஒன்றா என்னென்ன நோய்கள் எல்லாம் பாக்டீரியாவால் பரவக்கூடியது, முதல்ல நோய்களை பத்தின தகவல்கள், அந்த நோய்கள்ல முதற்கட்டமா என்னென்ன ஆய்வுகளை மேற்கொண்டு என்னென்ன அறிஞர்கள் வந்து அதுல மிகப்பெரிய ஒரு கொலாபரேஷன் கொடுத்துருக்காங்கன்ற தகவலையும் நம்ம பார்க்கலாம். அதுல பாக்டீரியாவை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம். பாக்டீரியா நோய்கள், பாக்டீரியா அப்படின்றதுக்கு உண்டான ஒவ்வொரு விளக்கங்களையும் நம்ம தெளிவா பார்க்கலாம். பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரோகேரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பாக்டீரியா வந்து ப்ரோகேரியோட்டிக் செல், ஒரு செல்லால் ஆன ப்ரோகேரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இது நன்கு வரையறுக்கப்படாத உட்கரு மற்றும் பிற நுண்ணுறுப்புகள் அற்றது. அதாவது உட்கரு அல்ல, வரையறுக்கப்பட்ட உட்கரு அல்லனாலே அது ப்ரோகேரியோட்டிக் தான், நமக்கு தெரிஞ்சதுதான். உட்கரு தெளிவா இருந்துச்சுன்னா யூகேரியோட்டிக் டைப், அது நம்ம செல் அப்படின்ற அந்த டாபிக்ல நம்ம படிச்சிருக்கோம். இவற்றில் டிஎன்ஏ என்பது மரபு பொருளாக இருக்கிறது. அப்போ அதுல இதனுடைய மரபு பொருள் என்ன அப்படின்னா டிஎன்ஏ. சிலதுல பார்க்கும்போது ஆர்என்ஏ இருக்கும், சிலது 2ம் இருக்கும். ஸோ அதை பத்தின விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பாக்டீரியா நோய், பாக்டீரியானா என்னன்ற ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம பார்த்தாச்சு. இப்போ பாக்டீரியாவால பரவக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு சின்ன ஒரு தொகுப்பா நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீதபேதி, டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதை எடுத்து பார்க்கும்போது பிளேக். இந்த பிளேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுக்கு ஒரு நேம் வச்சு வரையறுப்பாங்க. கருப்பு மரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கருப்பு மரணம், கருப்பு மரணம் நோய் என்று அழைக்கப்படுவது, பிளாக் டெத் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்ப பிளேக் அப்படின்ற டிசீஸ் தான். இதை நல்லா மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது டிப்திரியா, இங்கிலீஷ் ஆல்சோ சேம் டிப்திரியா, காலரா, டைபாய்ட், நிமோனியா. இது மட்டும் தானா சார் இருக்கு அப்படின்னா, இதனை தாண்டின இன்னும் தகவல்களை நம்ம அதனுடைய நோய் காரணிகள் என்ன, சிம்டம்ஸ் என்னென்ன வகைகள்ல அது பரவுது அப்படின்றதுல இன்னும் கூடுதலா பார்க்கலாம். இதனுடைய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது, தேர்வு கண்ணோட்டத்துல அதிகப்படியா
ரிப்பீட்டடா அதுல இருந்து கொஸ்டின் கேட்டதை மட்டும் முதற்கட்டமா நம்ம வரையறையில நம்ம பார்த்துடலாம். இதனை தொடர்ந்து வைரஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வைரஸ் அப்படின்றது உண்டான நோய்கள், என்னென்ன நோய்கள் வைரஸால் பரவுது அப்படின்ற தகவலை நம்ம பார்த்துடலாம். அப்போ வைரஸ்கள் மிகச்சிறிய நுண்ணிய நோயினை பரப்பக்கூடிய வாழும் செல்களுக்குள் பெருகும் தன்மையுடைய நுண்ணுயிரிகள் ஆகும். சரி, இதுல நம்ம ஒரு தகவலை நம்ம கூடுதலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உயிருள்ள செல்களை சார்ந்து அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உணவு, அதாவது அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், சத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு அதனை சார்ந்தே வாழக்கூடிய அந்த கிருமிகளை ஒட்டுண்ணிகள், கிருமி எல்லாம் ஒரு உயிரினம் எல்லாம் அதை ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, உயிரோடு இருக்கிறத மட்டும், உயிரோடு இருக்கக்கூடிய உயிரினத்திலிருந்து மட்டுமே எடுத்துக்கொண்டு உயிருள்ள வரை இருக்கும். அப்படி இருந்தா மட்டும் அது ஒட்டுண்ணி. அது இறந்த தாவரமா இருக்கலாம், அல்லது இறந்த விலங்கினமா இருக்கலாம். இறந்த உயிரினத்துல சார்ந்து அது டீகம்போஸ் ஆக ஆக அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கொண்டு உயிர் வாழ்ந்தால் அது பெயர் சாருண்ணின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒட்டுண்ணினா என்ன, சாருண்ணினா என்ன அப்படின்ற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்துக்கலாம், இந்த வைரஸ் எப்பவுமே எதனால மட்டும் சூழ்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புரதத்தால். தே ஆர் மேடப் ஆஃப், அதாவது மேடப் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எதனால மேடா இருக்கும் அப்படின்னா புரோட்டீனால மேடா இருக்கும், அதாவது அதனால சூழ்ந்து அதனால உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து இதுல எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம ஃபர்ஸ்ட் வைரஸை பார்க்கும் பொழுது எதனால சூழப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நம்ம அப்பவே பார்க்கும்போது ஒன்று டிஎன்ஏவில் இருக்கலாம், இல்லை ஆர்என்ஏ, ரெண்டுமே கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ அதுக்கு உண்டானதான் இது. இப்புரதமானது வைரஸின் முக்கிய மைய நியூக்ளிக் அமில மூலக்கூறுகள் ஆகிய ஆர்என்ஏவையோ, ஒன்று ஆர்என்ஏ, ஆர் டிஎன்ஏவையோ சூழ்ந்திருக்கும். இது எப்படியாப்பட்டது, எது மாதிரியான அந்த புரதம் சூழ்ந்திருக்கும்? ஒன்று ஆர்என்ஏவா இருக்கலாம் அல்லது டிஎன்ஏவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுல எவ்வளவு சதவீதம் புரதமே இருக்கும், எவ்வளவு சதவீதம் மற்றது நியூக்ளிக் அமிலம் இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் முக்கியமான தகவல். அப்போ 60 முதல் 95% புரதங்கள், புரோட்டீன்ஸ் எவ்வளவு 60 to 95% புரோட்டீனால சூழப்பட்டதாகவும், அதெடுத்து பார்க்கும் பொழுது மீதி இருக்கக்கூடியது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மீதி இருக்கக்கூடிய நியூக்ளிக் அமிலங்கள் தான். அதாவது 60 to 95% இருக்குது. எக்ஸஸா இருக்கக்கூடியது எல்லாமே நியூக்ளிக் அமிலங்களா தான் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இதுக்கடுத்து வைரஸால பரவக்கூடிய நோய்களை நம்ம பார்க்கிறோம். என்னென்ன நோய்கள் அப்படின்னா, சாதாரண சளி, தடிமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. சாதாரண சளி, தடிமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புட்டாளம்மை வட்டார வழக்கத்திலையும் சில மக்களால பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. தட்டையம்மை, அதுக்கு தட்டம்மை, கல்லீரல் அழற்சி, டெங்கு காய்ச்சல், சிக்கன் குன்யா, சின்னம்மை, இளம்பிள்ளைவாதம், அதான் போலியோ மைலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இந்த இளம்பிள்ளைவாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுதான் போலியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இந்த போலியோ தற்சமயத்திற்கு இந்திய அளவுல அந்த நோய்கள் பரவலாக யார்கிட்டையுமே பரவல. அதுக்குதான் போலியோ சொட்டு மருந்து, இதை பத்தின எல்லா தடுப்பு முறைகளுமே செஞ்சுட்டு வரும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நல்லா இருக்கக்கூடிய குழந்தைகளை தாக்கும் பொழுது மூளை, தண்டுவடம் இது மாதிரியான பகுதிகளை இந்த வைரஸ் தாக்கி அந்த குழந்தைகளை, நல்லா இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உடல்ல ஏதேனும் ஒரு ஊனத்தை, கை கால்கள் அறிவு சார்ந்து எதனா ஒரு குறைபாடுகளை ஏற்படுத்தி விட்டு போயிடும். அந்த நோய்களுக்கு உண்டான ஒரு முறைதான் இந்த போலியோ அப்படின்ற சொட்டு மருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை பத்தின ஒவ்வொரு தகவல்களையும் நம்ம பார்க்கலாம். இதனை தொடர்ந்து பூஞ்சையை பத்தி நம்ம பார்க்கலாம். பூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது யூகேரியோட்டிக் வகையை சார்ந்தது குழுமங்கள் தான் இது. இது ஒரு செல் உடையதாகவும், ஒரு செல் உடைய, அதாவது ஒரு செல்லாகவும் இருக்கும், பல செல்லாகவும் இருக்கும். 2 டைப்பா பிரிக்கலாம். ஒரு செல்லுக்கு எப்பவுமே ஈஸ்ட சொல்லுவோம், பல செல் உடையதுக்கு பெனிசிலியத்தையும் அகாரிகஸையும் சொல்லுவோம்.
2 விதமான செல்களா பிரியும். அப்போ ஒரு செல்லுக்கு ஈஸ்ட், ஒரு செல்லுக்கு பல செல்லுக்கு 2 விதமான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுப்போம். ஒன்னு பெனிசிலியம், இன்னொன்னு பார்க்கும்போது அகாரிகஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து இந்த பூஞ்சையுடைய உடல், அந்த ஒட்டுமொத்தமா கூட அதனுடைய பாடி, the body of the fungus is called thallus அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியதை தான் அப்படியே தங்கிலீஷா மாத்தி இருப்பாங்க. சோ அததான் இங்க என்ன நம்ம பார்க்கிறோம், பூஞ்சைகளின் உடலம், அந்த உடலை தான் தாலஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர்லயும் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் நோட் பண்ணிட்டு மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது இவை உயிருள்ள அல்லது உயிரற்ற ஓம்புயிரிகளை தங்களது உணவு தேவைக்காக சார்ந்து வாழ்கிறது. நம்ம சொன்னோம், ஒரு உயிரினம் உயிர் உள்ளதையா இல்ல உயிரற்ற ரெண்டுத்தையுமே சார்ந்து வாழும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த தகவலை நம்ம இங்க பார்க்க இருக்கோம். அப்ப இரண்டுமே சார்ந்து வாழக்கூடியதா இருக்கு. அப்போ இந்த ஃபங்கஸ் உயிருள்ள ஓம்புயிரிகளில் வாழும் பூஞ்சைகள் ஒட்டுண்ணிகள் எனவும், இது நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இங்க தியரிட்டிக்கலா நம்ம பார்க்கிறோம். உயிர் அல்லாததுல இருந்தா அது என்னது, ஒட்டுண்ணி. உயிர் உள்ளது இருந்தா ஒட்டுண்ணி, உயிர் அல்லாதது இருந்தா சாருண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதான் அந்த இடத்துல உயிரற்ற இறந்து போன அந்த கரிம பொருள்ல வாழக்கூடிய அந்த பூஞ்சைகளை என்னன்னு சொல்றாங்க, சாருண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை அழைக்கிறாங்க. அப்ப என்னென்ன உண்ணிகள் 2 விதமா இருக்கு, ஓம்புயிரை சார்ந்து இருக்கக்கூடியது அப்படின்றதுடைய தகவலை நம்ம இங்க பார்க்கிறோம். இத்தகைய இந்த பூஞ்சையால் ஏற்படக்கூடிய நோய்கள் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தேர்வு கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய இந்த 2 விதமான நோய்கள் இருக்கு. கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது, ஆங்கிலத்திலையுமே அதான் சொல்லுவாங்க கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது. அடுத்து அத்லட்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பாதப்படையை சொல்றாங்க. இந்த 2 விதமான நோய்கள் பூஞ்சையால அதிகமா பரவக்கூடியதா இருக்கு. அதனை தொடர்ந்து புரோட்டோசோவா நோய்களை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம். புரோட்டோசோவா நோய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 5 விதமான நோய்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. என்னென்ன நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மலேரியா, அமீபியாசிஸ், அதை பார்க்கும்பொழுது ஆப்பிரிக்க தூக்க வியாதி, 4 வகைகள். ஆப்பிரிக்க தூக்க வியாதி, அதுக்கடுத்து காலா அசார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது, மலேரியா, அமீபியாசிஸ், ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த 4, 3, அதுக்கடுத்து கடைசியா காலா அசார் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சார், ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி தான். தூங்கிட்டே இருப்பாங்களா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. தூங்கிட்டே இருப்பாங்களான்னா அவங்களுக்கு தூக்கத்துல சில ரொம்ப உபாதைகள் ஏற்படும். என்னென்ன, ஒண்ணு உணர்வற்ற நிலை, இல்ல தூக்கமே வராத அந்த சூழல், இல்ல அதிகமான தூங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்ற மாதிரியான இத்தகைய உபாதைகளுடன் கூடிய ஒரு உறக்கத்தை தான் இந்த ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். புழுவின நோய்கள் அடுத்தபடியா நம்ம பார்க்க இருக்கிறது. புழுவின நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஹெல்மந்திக் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னென்ன புழுவினத்தால் ஏற்படக்கூடியது, யானைக்கால் டிசீஸ், ஃபைலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இது ஒரு கூடுதல் தகவலா மைண்ட்ல எப்பவுமே செட் பண்ணிக்கோங்க. அடுத்து அஸ்காரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயும், அடுத்து யானைக்கால் நோய். யானைக்கால் நோய் ஆங்கிலத்துல ஃபைலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த வார்த்தை மாறாம அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த யானைக்கால் நோயின்னு கொடுக்காம கூட நமக்கு ஃபைலேரியாசிஸ் எத்தகைய நோயால் ஏற்படுகிறது, எத்தகைய காரணியால் ஏற்படுது, வைரஸால் பரவக்கூடியதா, இல்ல பாக்டீரியாவால் பரவக்கூடியதா, இல்ல பூஞ்சையால் பரவக்கூடியதா, புழுவினத்தால் பரவக்கூடியதா, இது மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கலாம். அடுத்து பாக்டீரியாவை பத்தின தகவலை பார்த்துட்டு, பாக்டீரியாவால் பரவக்கூடிய நோய்கள் என்னென்ன, பாக்டீரியாவால என்னென்ன நோய்கள் பரவுது, அது எவ்வாறு
கடத்தப்படுது, என்ன சூழலால அந்த நோய் வந்து ஒருவருக்கு பாதிக்கப்படுது, இந்த நோய் பாதிக்கப்பட்டா எத்தகைய அறிகுறிகளுடன் கூடிய அந்த ஒரு நிகழ்வின் மூலமாக அவர்களை வந்து நாம் அடையாளம் காண முடியும் அப்படின்ற முழு தகவல்களையும் நம்ம தெளிவா பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பத்தி நம்ம தெளிவா பார்த்துடலாம். இந்த பாக்டீரியாவை பத்தி. பாக்டீரியாவினுடைய தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா இந்த ராபர்ட் கோச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. பாக்டீரியாவின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது ராபர்ட் கோச் அப்படின்றது ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் இவரை இது மாதிரி அழைக்கிறாங்க, இவருடைய அந்த அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜெர்மனிய மருத்துவர் ஆவர். இவர் முதலில் நுண்கிருமிகள் எப்படி நோய்களை தோற்றுவிக்கின்றன என்பதை கற்றவர். ஒரு நுண்கிருமிகள் ஒரு டிசீஸை எப்படி வந்து ஏற்படுத்துது அப்படின்றத பத்தின முழு தகவல்களையும் ஆராய்ந்து அதை பத்தி கற்றவர் இவர் தான். அதடுத்து பாக்டீரியாவின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ராபர்ட் கோச்சி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1876ஆம் ஆண்டு செம்மறி ஆடுகளில் காணப்பட்ட நம்பர் 1 ஆந்த்ராக்ஸ் என்ற நோயானது பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்ற உயிரியால் உருவாகிறது என்பதை வந்து சுட்டி காட்டுறார். இவர் என்ன அதாவது ஒரு நோய், நுண்கிருமிகள் ஒரு நோயை ஏற்படுத்துது அப்படின்றத ஃபர்ஸ்ட் இவர் கண்டுபிடிச்சதோடு மட்டும் இல்லாம ஒரு எந்த நோய் நுண்கிருமிகளை செம்மறியாட்டுல ஏற்படுத்துது அப்படின்றதுடைய தகவல்களை முதல்ல பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டினவர் இவர் தான். யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ராபர்ட் கோச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. சரிங்களா? இந்த நபர் வந்து டைரக்ட் கொஸ்டின்ல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்டீரியாவின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்ற மாதிரியோ, அல்லது செம்மறி ஆடுகள்ல பார்க்கும் பொழுது ஆந்த்ராக்ஸ் அப்படின்னக்கூடிய நோயை வந்து எந்த உயிரியா குறிப்பிட்ட உயிரியை கொடுத்துட்டோ இல்ல அந்த உயிரியால் பரவும் என்பதை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்ற மாதிரியான விளக்கங்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணின்னு தெளிவுபடுத்திக்கலாம்.